விளங்காதனால அவங்க கொள்கை தான் சரின்னு நினைத்துக் கொண்டு நம்ம மேல கோவப்படுறாங்க. கோவப்பட்டு என்ன செய்வாங்க, ஒழுங்கா இருந்து கேட்பாங்க, அப்புறமேல ஊரை விட்டு நிக்கிறேன்பாங்க, அப்புறமேல் பள்ளியாசலுக்கு வராதேம்பாங்க, அப்புறமேல் கல்யாணத்துக்கு புத்தகம் தர மாட்டேன்பாங்க, அப்புறமேல உங்க குடும்பத்தில் யாராவது மண்டையை போட்டா கபிரஸ்தானுக்கு அடக்க விட மாட்டோம்பாங்க. இப்படி அடுக்கடுக்கான சோதனைகள் வரும் பொழுது நம்ம என்ன செய்வோம், அப்படியே ஆடுவோம். அது நிறைய நம்ம பார்த்திருக்கிறோம். ஆஹா ஓது வருவாங்க வேகமா 10-50 வரும். கடைசியில பார்த்தா ஊர் நிற்கும், அது இதுன்னு வந்த உடனே 45 போயிடும். 5 தான் இங்க கடைசியில 45 வந்த வழியே ஒரே எந்த வேகமா வந்ததோ ரொம்ப பாஸ்டா ரொம்ப போல்டா பேசுவாங்க, ரொம்ப வீரமா பேசுவாங்க. அப்படி வந்தவர்கள் எல்லாம் அதனால் ஏற்படுகிற விளைவுகளை கண்டவுடனே அந்தர் பல்ட்டி அடித்து வந்த வழியே திரும்பி செல்ற காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஏன் நீங்க இஸ்திகாமத்தை உறுதியா உள்ளத்தில் நுழையல. உறுதியா நுழைஞ்சா ஒரு ஆணியை உறுதியா காங்கிரஸ் சுவத்துல உறுதியா அடிச்சுட்டோம்னு சொன்னா உருவி எடுக்க இயலுமா? முருங்கை மரத்தில் அடிச்சா உருவி எடுத்துடலாம். நம்முடைய முருங்கை மரத்தில் அறைந்த ஆணியாக இருக்குமே ஆனால், அது மணலில் அறையப்பட்ட ஆணியாக இருக்குமே ஆனால் அதை யார் வேணாலும் உருவிட்டு போயிடலாம். நம்முடைய உள்ளத்தில் எப்படி பதிய வேண்டும் என்று சொன்னால், அழுத்தமான சுவத்தில் அறையப்பட்ட ஆணியை போல இந்த கொள்கை உட்காரணும். இட்டுச்சு தான் எடுக்கணும், செத்தா தான் போகணும் என்ற அளவுக்கு அந்த கொள்கை ஆழமாக பதிய வேண்டும் என்ற அளவுல நம்ம உள்ளத்தை உறுதிப்படுத்திக்கணும். என்ன துன்பம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும் சரி, கொள்கை அல்லாஹ்வுக்கு தான் நீங்கள் ஏற்றது உண்மையா இருந்தால், இதெல்லாம் பெருசா தெரியுமா? இதான் சோதனை. இஹ்லாஸுக்கு இப்பதான் சோதனை. அல்லாஹ் உலகத்துல ப்ரூவ் பண்ணி தான் கொண்டு போவான். நீங்க உலகத்திலேயே நமக்கு இஹ்லாஸ் இருக்குதா இல்லையான்னு ப்ரூவ் பண்றதுக்கு இங்கே டெஸ்ட் வச்சு விடுவான், பல நெருக்கடிகளை தருவான். தந்தவனை யார் உறுதியா நிக்கிறார், ஊர்னிக்கு என்ன ஊர்னி, யார பயம் காட்டுற, என்னப்பா திருடிட்டோமா, யார ஊர் நிக்கிற, நாங்க திருடணுமா, பொம்பளைய கைப்பிடிச்சு இழுத்தோமா, அல்ல உன்னைய மாதிரி வரதட்சணை வாங்கணுமா, அல்ல இவனே ஏமாத்தணுமா, கலப்படம் செஞ்சோமா, அல்ல குண்டு தயாரிச்சோமா, என்னத்துக்குடா எங்களை ஊர் நிக்கிற? அது மாதிரி செஞ்சவன்லாம் வெளியே நடமாடிக்கிட்டு இருக்கிறான், நிர்வாகியா இருக்கிறான், தலைவர்களா இருக்கிறான், பிரமுகர்களா இருக்கிறான். யாரு? தப்பான தொழில் பண்ண சினிமா கூட்டம் வச்சுக்கிறவன், லாட்டரி சீட்டு வச்சுக்கிறவன், சாராய கடை ஏலம் எடுத்திருக்கிறவன், விபச்சார விடுதி நடத்துறவன், தப்பு தண்டா செய்யறவன் எல்லாம் என்ன செய்யறான்? அவன் என்னமோ பெரிய பெரிய அவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்க பக்தி இல்லாம வரதட்சணை வாங்க மாட்டேங்கிறவன், ரசிகர் மன்றத்துக்கு பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தவன், சினிமாக்காரனுக்கு பின்னாடிங்க, சினிமாக்காரனுக்கு பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்த இளைஞன் எல்லாம் பள்ளிவாசலுக்கு தொழுவ கொண்டு வந்தா வராது, நீ வரக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் என்ன செய்யறாங்க? நெருக்கடிகளை தரும் பொழுது, நீங்கள் அல்லாஹ்வுக்காக இந்த கொள்கைக்கு வந்திருந்தீர்களே ஆனால், இதெல்லாம் பெருசா தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு எது தெரியணும்? அங்க தரக்கூடிய நரகம் பெருசா தெரியணும். ஆஹா ஊரை விட்டு நீக்கிறான், சரி அங்க அல்ல வேற சொர்க்கத்தில் நீக்கிட்டாண்டா. நம்ம என்ன பார்க்கணும்? ஊரை விட்டு நீக்கிறதை விட சொர்க்கத்தை விட்டு அல்ல நீக்கிவிட்டால் நம்முடைய கதை என்ன? அடக்கம் செய்யாட்டி நமக்கு மோட்சம் இல்லையா? அடக்கம் செய்யாம இருக்க இயலாத சும்மா வெத்து வேட்டு, அது வேற விஷயம். அதை எப்படி பேச பண்ணணும்னு தெரியும். எத்தனையோ சஹாபாக்களை கொண்டு போய் மார்க்கத்தை சொல்லித்தாங்கன்னு கொண்டு அறுத்து கொண்டு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. நாய் நரிகளுக்கு திணியா போனுச்சு எத்தனை சஹாபாக்கள். அவங்கள சொர்க்கம் இல்லையா? அடக்கலாம் தான் சொர்க்கமா? அது நல்லா முடிஞ்சா செய்ய வேண்டிய ஒரு கடமை. முடியல விடலையா போடா, இதை வச்சு நாளை தீர்மானிக்க போறானா? நீங்க இப்போ அடக்காம நாயை திட்டு போனா நாங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டோமா? சிங்க மொழி திட்டு போனா நாங்க சொர்க்கத்துக்கு போயிட மாட்டோமா? ஆனா அழுகிய நாசமா போட்டு சொர்க்கத்துக்கு போயிட மாட்டோமா? நீ வேணா நரகத்துக்கு ஒரு பாடி நாசமாக்கணுக்கு நீ வேணா நரகத்துக்கு போய் தவிர இதெல்லாம் நமக்கு பெரிய பயங்கரத்தை உண்டாக்குது. மாடி ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க நம்மள, கல்யாணத்துக்கு புத்தகத்தை தர மாட்டாங்க நம்மள, கனாசாக்கு சந்துக்கு வராது நம்மள. போராட்டி என்ன சந்து போராட்டி என்னங்கிற சந்து போராட்டி ஒண்ணு செய்ய முடியாத. அப்ப நாம் இந்த ஊர் மக்கள் மத்தியில் வரக்கூடிய எதிர்ப்புகளை காணக்கூடிய நேரத்தில் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுக்கு தான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்கிறான். என்ன வரலாறு? ஒவ்வொரு நபியும் 1-2 நபிமார்கள் தானங்க ஒரு ஆதியிலிருந்து ஒரு ஸ்டெடியா ஒரு செல்வா கூட இருந்துட்டு போயிட்டாங்க. தாவூத் நபி அவர் ராஜாவாகவே இருந்தாரு, ராஜாவாகவே இருந்து பிரச்சாரம் பண்ணாரு, அவரை எவனு கை வைக்க இயலாது. ஒரு தாவூத் நபிக்கு அப்படியான வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தான். ஒரு சுலைமான் நபி அவர் வாப்பாவுக்கு பிறகு வாரிசா வந்துட்டாரு, அவர் வந்துட்டாரு, அவரை எவன் கை வைக்கல, எவனை அடிக்கல, எந்த கஷ்டமும் அவருக்கு இல்ல.
அவருக்கு அப்படிப்பட்ட வசதி வாய்ப்பு எல்லாம் கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதரை நியமிச்சான். இந்த 2 பேர் மத்தாலாம் யாரு? எல்லாம் வாங்கினார்களா? தாவூத் நபியையும் சுலைமான் நபியையும் தவிர மத்த எல்லாரும் யாரு? என்ன நீங்களும் நாங்களும் வாங்குறோமா? தான் அதைத்தான் வாங்கி கொண்டிருந்தார்கள். எந்த நபி அடி வாங்கல? எந்த நபி ஊர் நீக்கம் செய்யப்படல? எந்த நபி சமுதாயத்தால் கொல்லப்படல? எவ்வளவு நபிமார்களை கொன்றார்கள்? உங்களை கொண்டு விட்டானா? இன்னைக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபரீகன் கஸப்தும் வ ஃபரீகன் தக்துலூன். யூதர்களை அழைத்து அல்லாஹ் பேசுகிறான், அட பாவிகளா, நபிமார்கள்ல சில பேரை கொலை செஞ்சு விட்டீங்களா? நபிமார்கள்ல சில பேரை பொய்யர்னு சொல்லிட்டீங்களா? அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். வயக்துலூன நபியீன பிகைரில் ஹக். நியாயம் இல்லாமல் நபிமார்களை கொன்று குவித்தார்கள். நபிமார்களை நியாயம் இல்லாமல் கொன்று குவித்தார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதையா சந்திச்சிட்டீங்க? ஏகத்துவம் சொன்னதுக்காக வேண்டி யாருங்க கொல்லப்பட்டீங்க 20 வருஷம் வரலாற்றுல? இல்ல. நபிமார்களை எடுத்தா எவ்வளவு கொல்லப்பட்டிருக்காங்க? அடிச்சிருக்கிறாங்க. அடி வாங்கி இருக்கிறோம். நான் வாங்கி இருக்கிறேன், நீங்க வாங்கி இருக்கிறீங்க, எல்லாரும் வாங்கி இருக்கிறோம். அடி வாங்கி இருக்கிறோம், வெட்டு வாங்கி இருக்கிறோம், குத்து வாங்கி இருக்கிறோம், கல்லறி வாங்கி இருக்கிறோம், ஆசிட் பல்ப வீசினதை வாங்கி இருக்கிறோம். அப்ப அது மாதிரிலாம் வாங்கி இருக்கிறோம். எல்லாரும் வாங்கி இருக்கிறோம். நீங்களும் பல பேர் வாங்கி இருக்கிறீங்க, நாங்களும் வாங்கி இருக்கிறோம். பேசக்கூடிய எல்லாருமே வாங்கி இருக்கிறோம். அவ்வளவுதானே செய்ய முடிஞ்சு. நாம் அல்லாஹ்வுக்கு சொன்னதுனால சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அடிக்கு பயப்படல. என்ன மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்றோமோ அதைத்தான் சொல்லிட்டு இருப்போமே தவிர எந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் ஒரு வார்த்தை கூட பேக் அடிச்சு பேச மாட்டோம். பேசக்கூடாது. அந்த உறுதிப்பாடு, அந்த நிலைப்பாடு நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அதுக்கு தான் நபிமார்களுடைய வர. சுவைபு நபி எவ்வளவு செல்வா கூட இருந்தார் தெரியுமா? அவரை சொல்றாங்க, லனுஹ்ரிஜன்னக யா சுவைப் வல்லதீன ஆமனு மாக்க மின் கரியத்தினா அவள தவுதுன்ன ஃபீ மில்லத்தினா. சுவைபே, எங்களுடைய பழைய மார்க்கத்துக்கு நீ திரும்பவில்லையானால், உன்னை சேர்ந்தவர்களும் திரும்பவில்லையானால் எங்கள் ஊரை விட்டு உன்னை வெளியேற்றுவோம். சுவைபு நபி சொன்னாங்க. சுவைபு நபி உடனே பேக் அடிச்சு போயிட்டாங்களா? வந்தவனே திரும்பிட்டாங்களா? இல்ல. அப்ப இப்படி பல நபிமார்கள் ஊரை விட்டு விரட்டுவதாக மிரட்டப்பட்ட நபிமார்கள் ஏராளம் பேரு. லூத் நபி போய் பாருங்க, உலகத்துக்கெல்லாம் தெரிகிற ஒரு தீமையை தான் சொன்னாரு. அதையும் கிண்டல் பண்ணத்தான் செஞ்சாங்க. நீங்க வரதட்சணை சொல்லும்போது வரதட்சணை சொல்றோம், அது கூட ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு நீங்க ஆச்சரியப்படுறீங்க. நீங்க என்ன பண்றீங்க? வரதட்சணை வாங்காதுன்னு சொல்றதுக்காக வேண்டி ஜமாத்தில் நீக்கிறாங்களப்பா. வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொன்னதுக்காக வேண்டி நாங்கள் இந்த நிக்காஹ் பதிவு செய்ய மாட்டோம்னு ஜமாத்து சொல்றாங்களே. இன்று நீங்கள் கலங்குகிறீர்கள். லூத் நபி அவர்களுடைய சமுதாயத்தை செஞ்ச தப்பு என்ன? ஆணோடு ஆண் சேர்ந்து ஹோமோசெக்சுவல் சொல்லக்கூடிய ஓரின புணர்ச்சியில ஈடுபட்டார்கள். பெண்களுக்கு வாழ்க்கை கிடைக்கல. பெண்களை விட்டு விட்டு அப்படி லூத் நபி அப்படி கேட்கிறாரு, ரிஜால சர்வத்தம் மிந்தூனின் நிசா. பெண்களை விட்டு விட்டு ஆண்களோட அவங்களுடைய காம இச்சையை தீர்த்துக் கொள்ள செல்கிறீர்கள். இன்றெல்லாம் லூத் நபி அவர்கள் கேட்டபோது என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னகும் உனாசுன் எத்தகரூன், ரொம்ப சுத்தமான கொண்டாங்கப்பா அவங்க சொன்னது. ஏண்டா இந்த மாதிரி தப்பு செய்யன்னு கேட்டா அதையும் தான் கிண்டல் பண்ணுனா, வரதட்சணை கிண்டல் பண்ண மாட்டானா? நீங்க செய்யற கரெக்டா இருக்கலாம். லூத் நபி சொன்னது கரெக்ட் தான், நம்ம தான் தப்பு செய்யறோம் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னு கேட்டா அவங்க தான் முத இந்த செயலை ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆணோடு ஆண் சேர்கிற அந்த ஓரின புணர்ச்சி உலக வரலாற்றில் முதலில் ஆரம்பித்தது இந்த சமுதாயத்தில் தான் என்று திருமலை குர்ஆனே சொல்லுகிறது. மா சபக கும்பிஹா மின் அஹதி மினல் ஆலமீன். உலகத்தில் இதற்கு முன் எவனும் இதை செய்ததில்லை என்று லூத் நபி அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு போதித்ததாக திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அவன் தான் முத ஆரம்பிக்கிற தப்புன்னு தெரிகிறது. அதை போய் கண்டிக்கிறாரு, கிண்டல் பண்றாங்க. சுத்தமான ஆள் கொண்டாங்க உங்களுக்கு சொன்னாங்களே அப்படிங்கிறான். நீங்க என்ன செய்றீங்க? நல்லது சொல்றதுக்கு கிண்டல் பண்றாங்களே, நல்லதா இதை போய் கேள்வி பண்றாங்களே. இதுக்கெல்லாம் தளர வேண்டியதில்லை. லூத் நபி சமுதாயம் இன்னும் இருக்குன்னு நினைச்சிட்டு போயிட வேண்டியதுதான். ஊரை விட்டு நீக்கிறவங்கிறாங்களா?